அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தாவேகா களத்தை மாற்றுகிறதா, திமுக அதிமுக கூட்டணியில் சிக்கலா என்பது குறித்து தமிழக தேர்தல் நிலவரம் களத்தை நன்கு அறிந்த அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர், முன்னாள் ஜெயலலிதா பேரவையின் இணைச் செயலாளர், கர்நாடக மாநில அதிமுக செயலாளர், அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, அதிமுகவில் உள்ள அனைத்து அணிகளிலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிலிருந்து சசிகலா நடராஜன் மற்றும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் என அனைத்து அணிகளிலும் இணைந்து பணியாற்றி அதிமுக கட்சியின் உள்கட்சி விவகாரம் முதல் தமிழக அரசியல் நிலவரத்தின் அனைத்து அம்சங்களையும் அறிந்த புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் ஆய்வாளர், அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய எல்லா டிவி சேனல் சப்போர்ட்டில், மீடியா சப்போர்ட்டில் புகழேந்தினாவே தெரியும். ஆனால் என்னை தூக்கி எங்கேயோ பல பொறுப்புகளை எல்லாம் சொல்லி பாராட்டியதற்கு மிக்க நன்றி. வணக்கம். ஓகே சார். அதிமுகவில் நீங்கள் வந்து ஆற்றிய பணிகள் மற்றும் நீங்கள் அந்த பயணம் வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அதில் நான் நினைவூட்டினேன், வேற ஒன்றும் இல்லை. வேற இந்த தேர்தலில் இப்போ அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பணி பிரிவும் இணைந்திருக்குது. அந்த அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எடப்பாடி தொகுதியில் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது இந்த பாமக வாக்குகள் தான் என்று கூறுகிறார்கள். இப்போது இரண்டாக பிரிந்து நிற்பதால் அந்த எடப்பாடி தொகுதியில் அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அது அதிமுகவுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்றால் நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் நன்கு அறிந்தவர் என்பதால் நான் கேட்கிறேன். எடப்பாடி தொகுதியின் கள நிலவரம் என்னவாக இருக்கும்? ராமதாஸ் பிரிவு சேராததால் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு விழுமா, பிரியுமா, என்ன நடக்கும்? எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கு கண்ணன். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு காலத்திலே வெற்றியை கண்டது, மறுபடியும் மினிமம் 65,000-70,000 வாக்குகளை பெற்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உறுதுணையாக இருந்தது பழனிசாமி வெற்றிக்கு. அதனால்தான் பழனிசாமியை ஒரு அரசியல் தலைவர் ஒருவர், இவருக்கு என்ன தெரியும் அரசியல், இதெல்லாம் டயர் நக்கி ஒன்றுமே தெரியாது, ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கவுன்சிலர் இருக்கிறது கூட தகுதி இல்லாதவர், என்ன ஃபினான்ஸ் தெரியும், இவரெல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாரு அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஆமா, நீங்க பதில் சொன்னீங்க, அதனால நடவடிக்கை கொள்ளாதீங்க. தெரியும். ஆமா, பாமகவுக்கு தான் முதல்ல சொல்லி தெரியும். ஆமா ஆமா, இவர் கரெக்ட், அங்க வரல. ஆனா அத்தனையும் அவர் திட்டினது அத்தனையும் எந்த அரசியல்வாதியும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பழனிசாமி இப்போ பன்னீர்செல்வத்தை தூரம் வச்சுட்டார், திருமதி வி.கே. சசிகலாவை தூரம் வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் வெளியில இருக்கோம், அவரோட சேர்ந்து இணைந்து போறதுக்கு அவர் ஒத்து வரல. இப்படிப்பட்ட கால சூழ்நிலை. இப்படி இருக்கும் பொழுது அசிங்கமாக பேசியவர்களோடு கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்வி மிக சரியானது. அது வந்து எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அவருக்கு ஆதரவு வேண்டும். இல்லைன்னா அங்கே சிக்கலாயிரும். அந்த ஆதரவுக்கு அங்க சிக்கலிடும் சொல்லி ஏற்கனவே முன்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார். அப்ப இந்த திட்டினது அத்தனையும், தன்மானம் அத்தனையும் விட்டு விட்டு தான் நின்றார். இப்ப என்ன நினைச்சார், இப்போ அதுல வந்து அடி விழுந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தையும் மகனும் பிரிந்து நிற்கிறார்கள். ஆகவே தந்தைக்கு வாக்குகள் அளிப்பார்களா, மகனுக்கு வாக்குகள் விடுமா என்பதெல்லாம் தேர்தல் தான் பதில் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை இருவரும் அடித்துக் கொள்வதால், இப்போ அங்க என்னுடைய நண்பர் அங்க அருள் இருக்கார், சட்டமன்ற உறுப்பினர் சேலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில். திரு மணி இருக்கிறார், நெக்ஸ்ட் ராமதாஸ், ஐயா ராமதாஸுக்கு அடுத்த இடத்தில். ஆகவே இவர்கள் எல்லோரும் எதிர்த்து நிற்கிறார்கள். யார? அன்புமணி ராமதாஸை. அன்புமணி ராமதாஸுக்கு வழக்கறிஞர் பாலு போன்றவர்கள் சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்கும் களத்தில் கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவர், வயதானவர் அரசியலில் ஆளாக்கி டாக்டருக்கு படிக்க வச்சு எம்பியா இல்லாதவரை மந்திரி பண்ணி இந்த நாட்டிற்கு அறிமுகம் செய்து வந்து தந்தை, நிறுவனர், இத்தனை பொறுப்புகளையும் கொண்ட அவர், பாராட்டுக்குரிய அவரை, அவர் வயதான காலத்தில் இப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பது வேதனையாக ஒன்றாக அவர் அழுதுட்டாரு. அது சேலம் மாவட்டத்துக்குள்ள அந்த எடப்பாடி தொகுதி வருது. அங்க வலிமையான 2 தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அருள் மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர்கள் அந்த மாவட்ட மேட்டூர் தொகுதியை சேர்ந்தவர். இதே போல அருளும் அந்த தொகுதி. அவர்கள் வந்து இப்போது எதிர்த்து, ஒருவேளை இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவு சேரவில்லை என்றால்
சேருவதற்கான வாய்ப்புகள் இதுவரை இல்லை. ஒருவேளை சேரவில்லை என்றால் இந்த எடப்பாடி தொகுதியோட அந்த தேர்தல் முடிவு ஒரு மதில் மேல் பூனையாக இருக்குமா? கட்சியின் கூட்டணி கட்சியின் தலைவராக மதில் மேல் பூனையாக ஆகிவிட்டது. ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு. அங்க அவரு ஜெயிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகல் ஆக வேண்டியிருக்கும். ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி எல்லா இடத்துலையும் தோக்க போகுது. எல்லா தொகுதிகளிலையும் தோல்வி வந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்க பல அரசியல் களத்துல பல மாநிலத்துல பார்த்திருப்பீங்க. நீங்க அந்த காலத்துல நம்ம லைப்ரரியில இருந்து வலிமை மிக்க ஐரன் லேடி ஆஃப் இந்தியா அப்ப சஞ்சய் காந்தி இருந்தார். அதெல்லாம் இந்த சில நேரத்தில் இது நடக்கும். நான் தவறாக பேசவில்லை. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களெல்லாம் இவரோட ஒப்பிடல நானு. இவரெல்லாம் தோல்வியை நாம் பார்த்தோம். அவ்வளவு செய்த பர்கூரே அம்மாவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆகவே பழனிசாமி தோற்பதெல்லாம் மிக எளிதாக தோற்று விடுவார். அன்புமணி ராமதாஸால் அந்த எடப்பாடி பகுதியில் வாக்குகள் வரவே வராது. ஒரு 5000, 2000, 3000 வாக்குகள் வந்தால் பெரிய விஷயம். நான் கட்சி உடைந்திருப்பதால் இதை சொல்லுகிறேன். ஆகவே அந்த கட்சி தொண்டர்களோ வாக்களிப்பவர்களோ தயாராக மாட்டார்கள். அவர்கள் வாக்கை வீண் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க, போடா எங்கேயாவது இன்னொருத்தருக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் ஒரு சாதாரண மனிதர்கள் எடுப்பார்கள். படிச்சுட்டாங்க கண்ணன், அறிவாய்ந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்பெல்லாம் சொல்ற பேச்ச ஒரு காலத்திலே மக்கள் கேட்டார்கள். இப்பெல்லாம் நடக்காது அதெல்லாம். ஆகவே எடப்பாடியில் ஸ்ட்ரகல் ஆவார். எடப்பாடியில் வெற்றி பெற ரொம்ப பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் பழனிசாமி. ஒற்றுமை இல்லாததுதான் அதனுடைய இன்னொரு பொதுவான ஒரு கேள்விதான். இதுவும் இந்த கேள்வியை போல இது ஒரு பொதுவான கேள்விதான். நாங்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அடிப்படையில் இல்லாமல் பொதுவான ஒரு கேள்வி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு நெருடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இந்த தாவேக்கா என்ற ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது என்பதால் இருக்கிறது. அதே போல தேமுதிகவுக்கும் அவர் கூட்டணியை பொறுத்து இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. அதிமுகவில் இணைவதா திமுகவில் இணைவதா என்று அதிமுகவில் ஒரு மாநிலங்களவை எம்பி அவர்களுக்கு தேமுதிகவுக்கு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வெளியே சென்றால், திமுக கூட்டணியை விட்டு வெளியே சென்றால் தேமுதிகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸையும் உள்ளே எழுப்பதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுவாக பேசப்படுகிறது. அதாவது இது ஈக்குவல் பண்ணுமா சார்? அதை காங்கிரஸ் வெளியேறி சூரியன் மேற்கே இல்லை, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் காகிதப்பூ மணந்தாலும் கருவாடு மீனாக மாறினாலும் அது நடக்கவே நடக்காது. காங்கிரஸ் மீனானாலும் அது நடக்காது. காங்கிரஸ் திமுகவை விட்டு போகாது. அந்த முடிவை எடுக்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய காங்கிரசினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள், அன்னை சோனியா அவர்கள். ஆகவே கண்ணன் நீங்க ஒன்னே கவனிங்க கண்ணன், 40 சீட்டை ஏடிஎம்கே கூட்டணி தோக்குது, பிஜேபி இங்க தோக்குது. ஆனா 40 சீட்டையும் அப்படியே ஒன்று கூட ஒரு சீட்டு கூட தோக்காம அந்த 40 சீட்டையும் இந்தியா கூட்டணிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதை வெற்றி பெற செய்து, அம்மா செய்தது போல வெற்றி பெற செய்து கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணிக்கு 4 என்டிஏ கூட்டணிக்கு 4 காலில் 2 கால் யாருது? ஒன்று சந்திரபாபு நாயுடு, ஒன்று நிதிஷ்குமார்து. மீதி 2 காலில் தான் மோடி உட்கார்ந்துருக்காரு. அது எந்த நேரத்திலும் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், மாறலாம். அப்படி மாறுற நேரத்தில் இந்த இந்தியா கூட்டணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நிதிஷோ சந்திரபாபு நாயுடோ இங்கே வந்துட்டா கதை மாறிடும். ஆக இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலைகள் ஒரு நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது ஆதரவு எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக சொன்னாதான் அந்த ஆளுங்கட்சிக்கு புத்தி வரும். அப்படிங்கிற மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல எதிர்கட்சி தான் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறத ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிறதுக்குங்கிறதுக்காக அதுக்காக போய் சண்டை பண்ணிலாம் விட்டு கொடுத்து போகிறது, ஆட்சியில் பங்கு கொடுக்குறன்றது இதையெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சும்மா சார் ஒவ்வொரு தடவையும் நம்ம செல்வ பெருந்தகை அருமைக்குரிய அன்பு சகோதரர் போராடுறாரு. மூக்க அழகிரியிலிருந்து எல்லாருமே கேட்டு பார்த்தாச்சு. சார் இளங்கோவன்லேருந்து மறைந்த இளங்கோவன் அண்ணன்லேருந்து ஒன்றும் வேலைக்காகாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி பிளவு ஏற்படாது, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அதுல இன்னொன்னு நீங்க கவனிக்க கண்ணன், அந்த கூட்டணியில வைகோ அண்ணன் பெரிதும் மதிக்கக்கூடிய வைகோ அண்ணன், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அன்பு சகோதரர், அவரு
நீங்க எல்லாமே கொள்கை கூட்டணியா இருக்காது, பிஜேபி எதிர்க்கிற கூட்டணியாகத்தானே இருக்கிறது. ஆமா. அப்புறம் அதுக்கு அது உள்ள இருக்க திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் ஒரே பிடிப்புல கொள்கையில கோட்பாடுல இருக்கு, முஸ்லீம் லீக் அதுலயே இருக்கு. அப்புறம் எப்படி மாறுவாங்க? கொங்கு நாடு கட்சி அப்படியே இருக்கு, யாரும் மாற மாட்டாங்க சார். ஆகவே அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஒரு சிலர் சொல்ற சும்மா அந்த எலெக்ஷன் டைம்ல 2 நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. சாரி, நீங்க ஏதாவது ஒரு வம்பு பண்ணாதான் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜாஸ்தி வாங்க முடியும். ஏற்கனவே ஈரோட்டில் மாற்றி நின்றுட்டாங்க திமுக. அது அப்போ மாற்றி வாங்குறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆகவே இப்படி போராடினா தான் கொஞ்சம் சீட்டுகளை அதிகம் பெற முடியுமே தவிர ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே திராவிட இயக்கங்களில் அந்த பேச்சுக்கே இடமில்லை. அது நடக்காது. இன்னொன்று சார், போலேன் சார், இன்னொன்று இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த விஜய் ஃபேக்டர் இருப்பதனால வந்து இந்த வெற்றி தோல்விகள் வந்து ஒரு 5000 ஓட்டுக்குள்ள 1000 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டுக்குள்ள பல தொகுதிகளில் அந்த தேர்தல் நிலவரங்கள் மாறும். இன்று கூட பார்த்தீங்கன்னா பனையூரில் இந்த விருப்பமனு விநியோகம் இன்னைக்கு காலைக்கு 12 மணிக்கு தொடங்கியது தமிழக வெற்றி கழகத்தில். அங்கே இருந்த ஒரு 5000 மனுக்கள் உடனே வாங்கிட்டு போயிட்டாங்களா. அங்கே இப்போ இடத்துல மனு இல்லையா, விருப்ப மனு அவங்ககிட்ட இல்லை, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டிக்கெட் ஏதாவது சினிமா டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க சார். உண்மையிலே செல்வாக்கு அதிகமாக இருக்கும் சார் தாவேகாக்கு. நிச்சயமாக செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன், தொழிலாளி 12 மணிக்கு தொடங்குறாங்க விவசாயி, அவ்வளவு விருப்ப மனு வாங்கிட்டு போயிட்டாங்க. 100 ரூபா தான் டிக்கெட். ஒரு அவ்வளவு வாங்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 மனு அவ்வளவு வந்துட்டான். நாளைக்கு தான் நம்மளுக்கு மனு இல்லைன்றாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, நம்ம ஏடிஎம்கே ஆபீஸ்ல நம்ம அதிமுக ஆபீஸ்ல கூவுறாங்க, நீ வா. அந்த கூவுறதுனா மாவட்ட செயலாளர் விட்டு ஃபோன் பண்ணி, எங்கப்பா முதல்ல அன்னைக்கு எல்லாம் வந்தீங்க, அப்புறம் போக போக யாரும் வரமாட்டேன்றீங்க, கம்பல்சரியா நீ வாங்கி ஆகணும்னு சொல்ற நிலைமைக்கு ஏடிஎம்கே போயிடுச்சு. போன தடவை எவ்வளோ மனுக்கள் கொடுத்தோ இல்லை பாதி தான், 50% தான் இந்த தடவை மனுக்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமாக போயிடுச்சு அது. அது தெரியாமல் புரட்சி தலைவி அம்மா மகள்னு யாரோ வந்து மனுவை கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம டிவியில் உட்காந்து வெளுத்து வாங்கின பின்னாடி அந்த லேடி உள்ளே வந்தது வெளியே துரத்திட்டாங்க. ஆகவே இப்படி நிலை தடுமாறுகிற நிலை அதிமுகவுக்கு. ஆகவே விசில் பலமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த விசில் சவுண்டினுடைய எதிரொலி தான் இப்போ போயிட்டு நிறைய மனுக்கள் அங்கே விநியோகமாகி இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அங்கே இருக்க நிர்வாகிகள் தாவேகால எவ்வளோ பேர் வருவாங்க மனுக்கள் வாங்குறதுக்கு ஒரு எஸ்டிமேட் பண்ணணும். எவ்வளவு மனு வேணாலும் வச்சுக்கணும் கொடுக்கறதுக்கு. ஆகவே மனு தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஏ சினிமா தியேட்டர். நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர் மாதிரி மனுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே சார். அது மாதிரி போடக்கூடாது, அது மாதிரி செய்யக்கூடாது. நாளை காலையில் என்ன சொன்னா அடிச்சுட்டு போறோம், நம்ம என்ன இருக்கு. ஓபிஎஸ் கூட கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து சராசரி எடுத்துக்கலாம் சார். ஒரு 500 1000 கூட எடுத்துக்கலாமே. போட்டு ஹவுஸ்ஃபுல்ல போட்டு முடிச்சுட்டு நாளைக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இல்லை, அதில் நம்பர் இருந்துச்சு, அதில் பிரிண்ட் அடிக்க சொன்னீங்கன்னா உடனே அடிச்சு கொடுத்துருவாங்க கண்ணன். இப்போ நான் ஓபிஎஸ் கூட இருக்கும் பொழுது, அண்ணன் கூட இருக்கும் பொழுது அந்த நாடாளுமன்ற தேர்தல் நான் ஒருத்தனே நின்றுட்டு பண்ணேன். நானே மனுக்கள்லாம் ரெடி பண்ணேன். 400 பேர் சீட்டு கேட்டு 40 சீட்டுக்கு 400 பேர் கொடுத்தாங்க. அதில் ஒன்றும் குறை வைக்காமல் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி முடித்தோம் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில். சரி சரி. அது கடைசியில் ஒருத்தர் ஒரு இடத்துல கூட நிற்க வைக்காமல் அவர் பாட்டுக்கு போய் ராமநாதபுரத்தில் அண்ணன் நின்றுட்டார். அதுதான் நடந்துச்சு. அந்த உழைப்பு வீணாயிற்று. பாவம் 10,000 ரூபா பணம் கட்டினாங்க 400 பேரும். இப்படி நடந்தது. ஆகவே விஜய் தாக்கம், நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, விஜய் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அவர் உள்ள வந்ததால் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடுச்சு. அதிமுகன்ற எடப்பாடி அணி இதுல களத்திலேயே கிடையாது, தூக்கி எறியப்பட்டு விட்டது. பாருங்க, வர வர எவ்வளவு டல்லா போயிட்டு இருக்கு நீங்க கவனிங்க. அவரோட கட்சி, அவரோட சுற்றுப்பயணம் அது ஆவுன்னு போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை கண்ணன், எல்லாமே காலியாகி போச்சு. ஆகவே ராயப்பேட்டை அலுவலகத்தை போய் பாருங்க. இல்ல, ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா இப்பயும் தலைவர் சிலையும் அம்மா சிலையும் இருக்கும். இருந்தாலும் உள்ள ஒரு ஆள் இருக்க மாட்டான். அண்ணா கொள்கை, அவர் அண்ணா வந்து ஒரு கொள்கை தலைவராக இருக்கிறார். நேற்று முந்தின அண்ணா நினைவு தானே, அதுக்கு ஒண்ணுமே தாவேக்கால இருந்து ஒண்ணுமே ஒரு மரியாதையோ எதுவும் செலுத்தலையே சார். இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாக செலுத்தணும். நம்ம படத்தை கேரி பண்ணி ரோட்டில் கொண்டு போகிறதில்ல, மக்கள் முன்னாடி போய் நின்று பேரறிஞர் அண்ணாவை காஞ்சியில் புகழ்ந்து பேசியது பாராட்டுக்குரியது, தலைவரை பற்றி சொல்லுவது பாராட்டுக்குரியது, அம்மா வளர்த்த இயக்கம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்றதெல்லாம் நியாயமான கருத்துக்கள். ஆனால் நீங்கள் பேரறிஞர் அண்ணா இறந்த நாள் வந்தது 3ஆம் தேதி,
அதை நினைவை அனுசரித்திருக்க வேண்டும். அனுசரித்தார்களா தெரியவில்லை. ஆகவே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் வந்து அவருடைய புகழை பாடுவதிலே எல்லாரையும் மிஞ்சுகின்ற அளவில் எப்படி பெரியார் கட்டோட்டை வச்சு பண்றாங்களோ தந்தை பெரியார் கட்டோட்டை அது மாதிரி செய்யணும். தனி ஒருவராக பெரியார் சதுக்கத்திற்கு சென்று ஐயா வீரமணி அண்ணன் இருக்கின்ற அலுவலகத்திற்கு சென்று ஆசிரியர் அப்போ போயிட்டு வந்தார். அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். அது வந்து நீங்க மனம் திறந்து பாராட்ட வேண்டும். ஆனால் அதை தொடர வேண்டும். அது தான் நீங்க சொல்றது. புலேந்தர் இன்னொன்று என்னன்னா, தேமுதிக வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து ஒரு கட்சி வந்து அவங்க யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாங்க, யாரை எதிர்த்து அவங்க செயல்படுறாங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு போகாமல் திமுக கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒன்று கூறுகிறார்கள். இப்போ இது ரெண்டுக்கும் மாற்றாக தானே மக்கள் வாக்களிப்பாங்க. இப்போ தேமுதிகவுக்குன்னு ரெண்டு அணியிலையும் சேராமல் சும்மா காத்திருக்கிறதுல அது என்ன காரணம்? தட் இஸ் யுவர் 100% கரெக்ட். எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் அந்நியார் பிரேமலதா அவர்கள். அவங்க மேலே தனிப்பட்ட மரியாதையும் அன்பு உண்டு. அதே போல் என்ன பார்த்தாலும் அவங்க ஒரு அன்பு வைத்திருப்பார்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறோம் திமுக கூட்டணி மாதிரி. ஆனால் அவருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணன் முதுகில் குத்தந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவங்க மறக்கவே இல்லை. ஒரு கூட்டணி வரைக்கும் கொண்டு போயிட்டு லாஸ்ட் டைம் ஏமாத்திட்டாங்க. அப்புறம் பட்டாசு வெடிச்சாங்க தேமுதிக ஆபீஸ் முன்னாடி. இந்த சனியை ஒழிஞ்சதுன்னு சொன்னார் சுத்தீஷ். ஆனால் அதையெல்லாம் மறந்து எடப்பாடி மறந்துட்டு போகிற மாதிரி பிஜேபிக்கு போன மாதிரி சுத்தீஷ் மறந்துட்டு அங்கே போய் நிற்கிறார். ஆகவே அந்த நிலைப்பாடு இருக்கவே கூடாது. சரியா இல்லையா? ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னேன், ஏமாத்துற. கொடுத்தா கூட்டணி, இல்லைன்னா உங்கள்கிட்ட கூட்டணி கிடையாது, போ, ரூல்ட் அவுட் பண்ணிடணும். அது வாய் திறந்து நீ சொல்லுன்னு சொல்லணும். ஆகவே தேமுதிகவை பொறுத்தவரை இன்னும் நல்ல ஆஃப்டர் கேப்டன் மறைவிற்கு பின்னால் அது நல்ல இடத்துல இருக்குங்க. நான் அதான் பார்க்கிறேன். என்னன்னா உங்க பகுதியில் அந்த இதுல சிவகாசி விருதுநகர்ல கொஞ்சம் ஓட்டுல தாங்க தோத்துட்டாப்புல விஜய் பிரபாகரன். நீங்க அதை நினைச்சு பாருங்க. அப்ப இந்த கொஞ்சம் ஓட்டுல தோத்த ஏடிஎம்கே உறுப்பினரே இல்லையே நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்ட அதிமுக ஒரு ஆளை சொல்லுங்க பாக்குறேன் நானு. அண்ணாமலை வாங்கின வாக்குகள், ஓபிஎஸ் வாங்கின வாக்குகள், விஜய் பிரபாகரன் வாங்கின வாக்குகள், ஏன் டாக்டர் சோமியா அன்புமணி ராமதாஸ் வாங்கிய வாக்குகள், மிஸ்டர் சோமியா அன்புமணி ராமதாஸ், அந்த வாக்குகள் கூட ரீச் பண்ண முடியலையே ஏடிஎம்கேவால. அது ஒரு பெரிய கட்சி, அதுக்கு ஒரு லீடர்னு பேசிட்டு இருக்காங்க. ஆகவே தேமுதிக கேப்டன் மறைவிற்கு பின்னால் ஒரு நல்ல இடத்திலே இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் வரும்பொழுது போகும்பொழுது நான் பார்க்கிறேன், தினமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போற காட்சியை பார்க்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு பாவம் அந்த விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தி போகிறார்கள். ஆகவே மக்கள் மனங்களிலே நின்றிருக்கிறார். ஒரு நல்ல கூட்டணி தேமுதிக இணையும் பொழுது அந்த வாக்குகள் அதிகரிக்கும். ஒரு நல்ல கூட்டணி இழந்து விட்டால் வாக்குகள் குறையும். திஸ் ஆர் வெரி சிம்பிள் பாலிடிக்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இப்போ நீ இந்த அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த ஓபிஎஸ் நிலைப்பாடு என்பது இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. சட்ட போராட்டத்தை தான் நான் தொடரப் போகிறேன் என்பதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகளாக இருக்கிறது. அடையங்க ரொம்ப சட்ட போராட்டம் தொடர்ந்து அது வெற்றி அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் தொடர்ச்சியா? சட்ட போராட்டம் ஏற்கனவே நடத்தியாச்சுங்க. டெல்லி வரைக்கும் போய் நம்ம ரிசல்ட்டை வாங்கி 5-10 நாடாளுமன்ற ஆமா இல்லைங்க நான் டெல்லியில வாங்கினேன் சார். அந்த ஜட்ஜி டெல்லி ஏன்னா எனக்கு சென்னை பாரை விட டெல்லி பார் நல்லா இருந்தது. இங்க நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரே ஆதரவாக நீதி கொடுத்த நீதிபதிகளும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் சென்னை ஹைகோர்ட்ல. டெல்லியில ரொம்ப நீட்டா கொடுத்தாங்க, காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ்க்கு முன்னாடி முடிவெடுங்கன்னு சொல்லி. அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி ஓபிஎஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண, ஒரு 10 கேண்டிடேட் நிறுத்திருங்க, ரெட்டையில வந்து ஃப்ரோசன் ஃப்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி பழனிசாமி எப்பயும் போல வந்து காலில் விழுவார்னு சொன்னேன். செய்யல, எல்லாத்தையும் காலம் கடந்து விட்டது கண்ணன். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆகவே மோஸ்ட்லி அரசியலில் அவர் இனிமேல் என்ன செய்ய போறாரு எனக்கு தெரியாது. ஆகவே கேள்விக்குறியாகிவிட்டது அவரது அரசியல் களம். ஆகவே நவருகன்னு தள்ளி விட்டுட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன நீங்க போன கோயில்களும் திருக்கோயில்களும் கடவுளும் என்ன உதவி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை புறக்கணிக்கிறது அது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? பாவம் நம்பி வந்த அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் எவ்வளவு நிர்வாகிகளும் தெருவில் நின்று கண்ணில் தண்ணி விடுறாங்க. என்ன ஜோசிக்கார மாதிரி டெய்லி கேட்குறாங்க, அண்ணன் என்ன பண்ணுவார்? ஏன்பா எனக்கு என்னப்பா தெரியும் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு. ஆகவே என்னுடைய கருத்துப்படி அவருடைய பழகியதில் என்டிஏ விட்டு வெளியில் வரமாட்டேன்றாரு.
ஆனா என்டிஏல சேர்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சா கூட உள்ள போயிடுவார் யாராவது ஒருத்தர். ஆனா அத்தனை பிஜேபி காரர்களும் அவர் பிஜேபிக்கு ஒரு வெல்விஷரா ஒரு லாயலா இருக்காருன்னு தெரிஞ்சு கூட யார் ஒருத்தரும் உதவி செய்ய தயாராக இல்லை. ஆகவே இது பாருங்க எப்படி தினகரன் ஏமாத்தினார் அவர். என்ன ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்த பின்னால் பண்ருட்டியார் அண்ணனை அழைத்து கொண்டு கற்பகம் கார்டனுக்கு டிடிவி தினகரன் வீட்டுக்கு போனார். கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு கட்சி ஏடிஎம்கே ஒருங்கிணைப்பாளராக வந்து பிரிஞ்சு நடத்தினப்போ தினகரன் இருந்துதான் சார் 90% இவர்கிட்ட வந்தாங்க. அப்ப நீங்க அவர்கிட்டே திரும்பி போகும்போது என்ன நடந்தது? எல்லாருக்கும் அப்பதான் இவர் மேல ஒரு சந்தேகம் வந்தது. ஆகவே யாரை விட்டு வெளியில வந்தோமோ மேய்ப்பனவனே ஆடுகள் எல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களை நம்பி வந்தோமோ திருப்பி நீங்க அவர்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? அங்கதான் அவர் விழுந்தார். தினகரனை சந்தித்ததுதான் தவறு. அவருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2-3 ஜாலரா இருக்காங்க தினகரனுக்கு. அவங்க பண்ண வேலை தொகுதியை மாற்ற வெற்றி பெற வேண்டிய தொகுதியும் இழந்தார். இப்போ டிடிவி தினகரன் இணைந்த அன்னைக்கு அந்த தென் மாவட்டங்கள் வந்து ஒரு 3 மாவட்ட செயலாளர்கள், அந்த மாணிக்கராஜா உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மற்றும் அங்க நெல்லை மாவட்டத்தில் ஒரு 3 பேர் வந்து உடனடியாக விலகிட்டாங்க. இப்போ அதனால கடந்த முறை தென் மாவட்டத்தில் வாங்கின வாக்குகள் அப்படியே கிடைக்குமா? இல்ல ஓபிஎஸ் இல்லாத சூழ்நிலை, டிடிவி உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக அந்த வாக்கு வங்கிகளை வாங்குமா சார்? எடப்பாடி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையை சொல்றேன். யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. ஓபிஎஸ் சரியாக ஒரு புள்ளியில் வரவில்லை, ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அண்ணன். அப்படி அதே மாதிரி இந்த அம்மா சின்னம்மா இவங்களும் எடுக்கவில்லை என்பதிலே அந்த மக்கள் தென் தமிழகத்தினுடைய மக்கள் முக்குளத்தூர்ல இருந்து எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏமாற்றம் அடைந்தார்கள். சரியான வார்த்தையை பயன்படுத்திங்க. ஏமாற்றம் அடைந்தார்கள். அதுல வந்து தினகரன் பண்ண இந்த மாதிரி ஒரு தவறான செயல், அதாவது காலத்துக்கும் நான் வந்து பழனிசாமியோட போக மாட்டேன், தீய சக்தி துரோகி, இவனை மாதிரி துரோகியை நான் பார்த்ததே இல்லை, அப்படி போற நிலைமை வந்தா சூசைட் பண்ணிக்கிறேன்னாரு. நான் கூட கயிறுலாம் ரெடி பண்ணி காமிச்சேன், இன்னும் சூசைடே பண்ணிக்கல, நான் என்ன பண்றது? சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணுமா இல்லையா? அரசியல் அது முக்கியமா இல்லையா? ஆகவே நான் நினைச்சா அதோட சூசைட் பண்ணிக்கலாம். அங்க அவங்ககிட்ட போக சொல்றீங்களா? என்னக்கா பேசுறீங்க அப்படின்னுட்டு. எத்தனை நாள் வேணும் உனக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு? 2-3 நிமிஷம் போதுமா? ஓகே, போட்டு கோட்பாட்டை விட்டு அம்மாவை தூக்கி போட்டு என் தலைவரை தூக்கி போட்டு திடீர்னு நீ பாட்டுக்கு பிஜேபிக்கு தாவற, நான் சொன்னதையும் செய்ய மாட்டேன்ற நீ என்னங்க அர்த்தம் அது? சரி, இப்போ நான்லாம் சொல்லியிருந்தா செஞ்சிருவேன். கண்ணன் நான் சொல்லியிருந்தா செஞ்சிருவேன். நான் இப்படிலாம் மானங்கட்டு போய் அரசியல் பண்ண மாட்டேன் நான். சரி, அரசியல்ல பல காட்சிகள் மாறுது. இப்போ இந்த பல காட்சிகள் என்ன மாறும் அரசியல்ல? இல்ல இது டிடிவி தினகரன் அங்கே இணைந்த காட்சிகளை சொல்றேன் மாறுது. இப்போ ஓபிஎஸ் கூட என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல, இந்த ஒரு 10 நாள் எடுப்பாருன்னு சொல்றாங்க. இல்ல ஓபிஎஸ் இல்ல, ஓபிஎஸ் என்ன திருப்பி சட்ட போராட்டம்னாரு. சட்ட போராட்டம் அவர் சொன்ன உடனே வழக்கறிஞர் தேர்தலில் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிறாங்க. இந்த இரட்டை இலை சிம்பிள் அப்படிங்கிறத முடக்குவதற்கான ஏதாவது சட்ட ரீதியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? இல்லைன்னா இரட்டை இலை சின்னத்தில் தான் இன்னைக்கு நிற்பாங்களா எல்லாரும்? சார், இன்னமும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தமிழக நம்ம சத்தியம் தொலைக்காட்சியை நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் தெரியும். இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி ஒருங்கிணைப்பாளர்னு சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஃப்ரீ சைடு சார். ஓபிஎஸ் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணி வேட்பாளர் நிப்பாட்டினா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெட்டை சும்மா ஒரு 20-25 வேட்பாளர் நிறுத்திட்டு கொடுக்க சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷன்ல. as per the சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சிவில் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? அப்ப எப்படி கொடுத்துருவாங்க ரெட்டலை தூக்கி? நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க, கேட்கறவர் கொடுத்துட்டு போறாங்க. ஓஹோ, செய்ய மாட்டேன்றாருங்க. அவருடைய அரசியலே புரிய மாட்டேங்குது. முன்னாடி கால் வைக்கிறாரா பின்னாடி கால் வைக்கிறாரா என்ன பண்றாருன்னு பாருங்க. நேற்று வந்து விஜய் வந்து விசில் அடிச்சாதான் நம்ம மோடி சொன்ன ரெட்டை இன்ஜின் முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும். விசில் இல்லாம ஒண்ணுமே நடக்காது நாட்டுல. அது மாதிரி ஆயிட்டு இருக்கு நிலைமை. அது போய் திமுகவோட போட்டி போடுறாரு அவர். இந்த மாதிரி சூழ்நிலை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஃபார்ம் இல்ல விநியோகம் பண்றதுக்கு, அந்த நிலைகள்லாம் அங்க ஏற்படக்கூடாது. அவர் நிறைய அங்கே அந்த நிர்வாகிகள் கலந்து ஃபீல்டுக்கு கொண்டு வரணும் சார். அந்த பேஸ்மெண்ட் அதை அவர்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, பேஸ்மெண்ட் வீக்கா இருந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும்.
ஓகே. ஆகவே அதை பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வீடு கேன்வாஸ் பண்ணி ஓட்டு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். அது நடந்துட்டு இருக்கு. ஆகவே நன்றி சார். புகழேந்தி சார். தேர்தலை பொறுத்தவரை முடிக்கிறப்ப சொல்றேன் நான் தேர்தலை பொறுத்தவரை நான் சொல்றேன் கேளுங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கும். ஓகே. திமுக கூட்டணி உடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். சரி. இந்த ஸ்ட்ராங் ஃபைட் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை ரிசல்ட் 26 வந்தோடனே டிவியில் தேடணும். என்னப்பா இங்கேயும் டெபாசிட் போயிடுச்சு, ஐயோ அங்கேயும் டெபாசிட் போயிடுச்சு, ஐயோ அங்கே கேபி முனுசாமிக்கு டெபாசிட் காணோம், ஐயோ விஸ்வநாதனுக்கு காணோம், ஐயோ இவருக்கு காணோம், ஓஎஸ் மணியனுக்கு காணோம். இப்படிலாம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தா பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. ஆகவே எல்லா டெபாசிட்டும் காலி ஆகிடும், என்ன கத்தனாலும் வேலைக்கு ஆகாது. ஓகே சார். ஆகவே போர்டில் கிடையாது. சீமான் 3வது இடத்துக்கு வருவாரா, பழனிசாமி 3வது இடத்துக்கு வருவாருன்னு தான் இந்த தேர்தல் உண்மையான நிலவரம். புகழேந்தி சார், உங்களுடைய கணிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இன்னொரு 2-3 மாதங்கள் தான் இருக்கின்றன. மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், முடிவு எப்படி இருக்கும் என்பதை நம்ம அப்போது வாதிக்கலாம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பெறுவதற்கு மிக்க நன்றி சார். மற்றொரு ஆளுமையோடு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. சரி, எனக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்கணும். நான் என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு பின்னாடி சொல்கிறேன். கண்ணன் ஓட்டு எனக்கு வேணும். ஓகே சார், கண்டிப்பாக சார். வணக்கம், நன்றி. நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார்.